நம்மளோட வெபினார்ஸ் நம்மளோட வெபினார் எல்லாமே வந்து உங்களுக்கு டாக்கட்டிவா இருக்கும். அதாவது நீங்க பேசணும், நான் பேசணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதாவது நிறைய பேர் ஃப்ரெஷரா இருக்கனால நான் காமன் டாபிக்ஸ் தான் பேச போறேன். சில பேருக்கு இன்ட்ராடே ஆல்ரெடி ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க தாராளமா பேசலாம். ஓகேவா? அண்ட் மோஸ்ட் வெல்கம். ஓகே, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஒரு லேண்டோட வேல்யூ ஏறதுக்கான பிளான்ஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ட்ரேடிங்னா பையிங் செல்லிங்னு சொல்லிட்டேன். அதோட மெயின் கோல் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். கோல்டுங்கிறது பொருளை கம்மி விலைக்கு வாங்குவோம், விற்போம். இப்போ இதுவே லேண்ட்னா என்ன? லேண்டுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் ஒன்று இருக்கும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணி எப்படி வாங்குவோம், எந்தெந்த மாதிரிலாம் வாங்குவோம்? இப்போ நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு லேண்டு, ஆனா அந்த லேண்ட் வந்து ஹைவே ப்ராஜெக்ட்டுக்காக கேட்கறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்தா என்ன ஆகும்? ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு மார்க்கெட் வேல்யூ அதுல தருவாங்க. இல்ல ஏர்போர்ட் வருது அப்படிங்கும்போது நம்மளோட லேண்டை சுத்தி இருக்க எல்லா லேண்டோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் ஏற ஆரம்பிக்கும். ஏன் ஏற ஆரம்பிக்குது? அந்த இடத்துல அந்த பொருளுக்கான வேல்யூ வந்து அங்க இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹை ஆகும். இப்ப இதுவே கவர்மெண்ட் ஏர்போர்ட்டை ஒட்டி ஏர்போர்ட் உங்க லேண்ட்ல வரல, வந்தா கவர்மெண்ட் எடுத்துக்கும், மார்க்கெட் வேல்யூ கொடுத்துரும். இப்போ உங்க லேண்ட்ல ஏர்போர்ட் வரல, ஆனா ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு வெறும் 5 கிலோமீட்டர் தான். அப்ப என்ன ஆகும்? அப்பயுமே அந்த பொருளுக்கான வேல்யூங்கிறது ஏறும். ஏன்னா பக்கத்துல வந்து ஒரு ஹை ரிசோர்ஸ். ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஒரு இது எல்லாரும் ஏர்போர்ட் பக்கத்திலே இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கணும், மெயின் ரோட்லயே இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்களா? அது மாதிரி. அடுத்து வேற என்னலாம் இருக்கலாம்? ஒரு இதுல ஒரு லேண்ட்ல என்ன பார்ப்போம்? வாட்டர் ஃபெசிலிட்டி. இது பேசிக்கா தண்ணி இருக்கா? ஓகேவா? அப்புறம் வந்து வாஸ்து கூட விடுங்க, வாஸ்து எல்லாம் நம்ம வேணாம், ரொம்ப டீட்டெயிலா போக வேணாம். அப்புறம் வேற என்னலாம் இருக்கும்? சாண்ட் குவாலிட்டி பார்ப்போம். சாண்ட் குவாலிட்டி. ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா உங்களுக்கு அடுத்து நம்ம ஒரு கம்பெனி கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சாண்ட் குவாலிட்டி. சாண்ட் குவாலிட்டி தாண்டி வேற என்ன பண்ணலாம்? ஓவராலா ஒரு என்ன பண்ணலாம்? சாண்ட் குவாலிட்டி, லேண்ட் குவாலிட்டி, ஏரியா. சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு 2, 3 கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ரீச்சிங் டைம், ஓகேவா? அண்ட் டிராபிக் ஏரியாஸ், இந்த மாதிரி சும்மா ரேண்டமா நான் போறேன்னு வச்சுக்கோங்க. டிராபிக் ஏரியாஸ் இப்ப இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்லுது? ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த லேண்டை சுத்தி இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நான் இதை வாங்கினா ஒரு 10 வருஷத்துல 20 வருஷத்துல இதோட விலை ஏறும். நான் அப்ப வித்துருவேன். ஓகேவா? இது எல்லாரும் லேண்டுக்கு பண்ற ஒரு பெஸ்ட் இது சேவிங்ஸ். சோ இப்ப இதே கான்செப்ட எப்படி எடுத்துக்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனில எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ். யாரோ இன்ட்ராடே பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கல்ல? ஆப்ஷன்ஸ்ல பண்ணிருக்கீங்களா பாலஹர்ஷன்? ஸ்டாக்ஸ்ல பண்ணிருக்கீங்களா? டிரான்ஸ்போர்ட். பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட். நைஸ். பாலகிருஷ்ணன், நீங்க வந்து இன்ட்ராடே வந்து எதுல பண்ணிருக்கீங்க? ஆப்ஷன்ஸா ஸ்டாக்ஸா? மெசேஜ் போடுங்க பாக்குறேன். ஓகே, இப்போ ரிலையன்ஸ் ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ ஆயில் பேஸ்டு கம்பெனி. ஓகேவா? இதுல ரிலையன்ஸ் ஜியோ இருக்கு. அது வந்து டெலிகாம் கம்யூனிகேஷன். ஓகேவா? இப்போ ஆயில் பேஸ்டு கம்பெனி. இப்போ இந்த கம்பெனி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணுமா? என்னெல்லாம் பார்ப்போம் நம்ம? அவங்களோட சப்ளை, எவ்வளவு பொருள் விற்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு, அண்ட் டிமாண்டா இருக்கும்போது அவங்க கிட்ட பொருள் இருக்கா, அண்ட் அவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன, அவங்களோட ப்ராஃபிட் ரேஞ்ச் என்ன, எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன பார்ப்பாங்க? அவங்களோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் எவ்வளோல இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, பி ரேஷியோ அண்ட் பிபி ரேஷியோ சொல்லுவாங்க, ப்ராஃபிட் பர் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது இல்லாம தனியா புக் வேல்யூன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 கன்ஃபர்மேஷன் இருக்கு. மோஸ்ட்லி ஒரு ஸ்டாக்கை நான் வந்து இந்த ஸ்டாக்கு மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட் தான் போகும் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு வந்து எவ்வளவு கன்ஃபர்மேஷன் இருக்கு? ஒரு 7 கன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த 7 கன்ஃபர்மேஷனையும் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் கேபிட்டல், பிரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ, பிபி ரேஷியோ, புக் வேல்யூ, டெப்ட் டு ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட் எவ்வளவு தராங்க, ரெவன்யூ பர்சன்டேஜ் அவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸ் எல்லா கன்ஃபர்மேஷனையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் எடுத்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ற போது என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப இந்த லேண்ட் வேல்யூக்கு நம்ம எப்படிலாம் பார்த்தோமோ அதே மாதிரி தான். இப்ப இந்த ஸ்டாக் நான் வாங்குறதுனால என்ன எனக்கு அட்வான்டேஜ்? நான் ரிலையன்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரைஸ் எவ்வளவு இருக்கு? ஒரு 1400. ஓகே, இது ரொம்ப கம்மியா இருக்கா? டே வைஸ் வச்சுக்கிறேன். டே வைஸ் வச்சுக்கிறேன். இப்ப செப்டம்பர் மாசம் 2025 செப்டம்பர் மாசம் நான் வந்து என்ன பண்றேன், இந்த ஸ்டாக் வந்து மேல ஏறும் அப்படின்னு ஒரு அனலைஸ் எடுக்கிறேன். அந்த அனலைஸ் எடுத்துட்டு நான் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வாங்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். 1300 என்கிட்ட ஒரு எவ்வளவு இருக்கு? ஒரு 13,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க ரஃப்லி. நான் வந்து ஒரு 13 ஸ்டாக் வாங்கிக்கிறேன். ஓகேவா? எனக்கு இந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு ஏறி இருக்கு? ஒரு 97 நாள்ல வந்து ஒரு 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகேவா? 97 நாளுங்கிறது ஒரு லிட்டரலி சொல்ல போனா ஒரு 3 மாசம். ஓகேவா? இப்ப யாருக்காவது பேங்க்குல எஃப்டி வந்து பிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஐடியா இருக்கா? எஃப்டிக்கு ரிட்டர்ன்ஸ் எனிஒன்? எஃப்டிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கறது யாருக்கும் ஐடியா இருக்கா? 5 to 7%. குட். ஸோ இந்த 5 to 7%ங்கிறது நமக்கு பேஸ்ட் ஆன், ஓகே நோ ப்ராப்ளம், பேஸ்ட் ஆன் எவ்வளோ ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க அண்ட் மற்ற பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது வச்சிருப்பாங்க. இப்போ இயர்லி பிக்ஸ்ட் டெபாசிட்ங்கிறது 5 to 7%. நம்ம ஹையஸ்ட் எடுத்துக்குவோம் இதுல. ஓகேவா? 5 to 7% அப்படிங்கும்போது இப்போ நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? ஒரு 7,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். 7,000 ரூபாய் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் 7%. இப்ப பட் நான் இங்க உங்களுக்கு காமிச்ச இந்த ஸ்டாக்கோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கு? 100 நாள்ல ஒரு நிமிஷம். ஓகே, 100 நாள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு? 17% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. கரெக்டா? பேட்மேன், உங்க நேம் என்னன்னு சொல்றீங்களா? ஜஸ்ட் நேம் நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம டீம்ல இருந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் வச்சிருக்கீங்க, பட் உங்க நேம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால கேக்குறேன். அச்சுதராம் ப்ரோ. சாரி, அச்சுதராம். அச்சுதராம். எஸ் ப்ரோ. ஓகே, ஷூர். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. சோ இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஃபுல்லா வெபினார் வரைக்கும் அட்டென்ட் பண்ணும்போது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைனல் கிளியர் டவுட் கிடைக்கும். அண்ட் ரெக்கார்டிங்ஸும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? சோ நம்மளுக்கு இதுல வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு? 17% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. நான் ஒரு ஸ்டாக்ல இதே ஸ்டாக்ல 1 லட்சம் ரூபாய் நான் போட்டிருந்தா எனக்கு 97 நாள்ல, அதாவது 100 நாள்ல எவ்வளவு கிடைச்சிருக்கும்? எனக்கு 17,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு 7,000 ரூபாய் கிடைக்கிறது பெஸ்டா, இல்ல எனக்கு ஒரு 100 நாள்ல 17,000 ரூபாய் கிடைக்கிறது பெட்டரா? மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கம்மி டைம்ல அதிக ப்ராஃபிட் கிடைக்கிறது தான் பெட்டர். பட் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர்ங்கிறது பிக்ஸ்ட் டெபாசிட்ல கம்மி. ஏன் கம்மி? ஏன்னா அது கவர்மெண்ட் தான் அந்த ஃபண்டை வச்சுக்கிறாங்க அண்ட் அவங்க அந்த கவர்மெண்ட்டை வச்சுதான் ரன் பண்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது எப்படினாலும் நம்மளுக்கு ஃபண்டுங்கிறது சேஃப். பட் ரிட்டர்ன்ஸ் கம்மி. இன்ஃபிளேஷன் பத்தி யாருக்காவது ஐடியா இருக்கா? இன்ஃபிளேஷன்னா என்னென்ன? இன்ஃபிளேஷன் எனிஒன்? தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோ, ஒரு தம்ஸ் அப், எனிதிங். ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு மூவ் ஆகலாம் அடுத்த டாபிக். ஓகே, தெரியல. இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஓகே ஷாம், ஓகே பேட்மேன், ஓகே ஷூர். ஓகே, பணவீக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்ப என்கிட்ட என்னது மந்த் இயர் எடுத்துக்கிறேன். இப்ப இதுல வந்து பாருங்களேன், எவ்வளவு 2012 வந்து என்கிட்ட ஒரு 200 ரூபா இருந்தா போதும். ஒரு 200 ரூபா இருந்தா ஒரு ரிலையன்ஸ் ஷேர் என்னால வாங்க முடியும். ஓகேவா? இங்க இருக்க பிரைஸ்ல வந்து ஒரு 200 ரூபா இருந்தா என்னால 2012 ஆகஸ்ட் மாசம் ஒரு ஷேர் வாங்க முடியும். பட் இப்ப நான் ஒரு ஷேர் வாங்கினா 1300 ரூபா தேவை. அதாவது நம்ம கையில இருக்க ஒரு 200 ரூபா 10 வருஷமா நான் சேஃபா பர்ஸ்ல வச்சிருக்கேன்னா இந்த 10 வருஷம் கழிச்சு அந்த 200 ரூபா எவ்வளவு? 200 ரூபா தான். பட் இங்க நான் 200 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்ச ஸ்டாக்க இப்ப நான் அந்த 200 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா வேல்யூங்கிறது ஏறிடுச்சு. இதுதான் பணவீக்கம். இப்ப எல்லார் வீட்லயும் சேவிங்ஸ் இருக்கு, சேவிங்ஸ் பண்ணுவோம். அந்த சேவிங்கோட அவுட்கம் என்ன? நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும். பட் நான் பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கேன், எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸே கிடைக்கலன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதும் நம்மளுக்கு வருஷத்துக்கு கிடைக்கிற இந்த மாதிரி அமௌண்ட் வேல்யூ பணவீக்கம் ஏறுறதுலயும்
நம்மளுக்கு வந்து ஓவரால் எவ்வளவு இருக்கும், ப்ராஃபிட்டே இருக்காது. இயர்லி நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேனே, இந்தியாஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் லாஸ்ட் 10 years. ஸோ ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 5% இன்ஃபிளேஷன் இருக்கு. நான் இதுக்கும் 5% எஃப்டி போடல, 7% எஃப்டி போட்டிருக்கேன். பட் 7% எஃப்டில 5% இன்ஃபிளேஷனுக்கே போயிடுது. எனக்கு வர 7,000 ரூபாய் ப்ராஃபிட் என்ன ஆகுது, ஒரு 5,000 ரூபாய் இருந்தும் இல்லாத இதுக்கு தான் வேல்யூ. கரெக்டா? அப்ப அப்படி இருக்கும்போது எனக்கு ஓவராலா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாயில இருந்து 2,000 ரூபாய் தான் எனக்கு ரிட்டர்ன்ஸே கிடைக்குது. அப்ப அது எனக்கு எப்படி பெட்டரா இருக்கும்? கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? அப்ப எனக்கு அது எப்படி பெட்டரா இருக்கும்? சோ இப்ப நான் இதுவே இந்த டேட்டா ஷேர் பண்ண பாருங்களேன். நிஃப்டி 50 லாஸ்ட் 10 year ரிட்டர்ன். ஓகே, ஓவரால் நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க. இண்டெக்ஸ் நிஃப்டி இண்டெக்ஸ்ங்கிறது நம்மளோட இந்தியாக்குள்ள இருக்க டாப் 50 பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ் தான் நம்ம நிஃப்டி 50க்குள்ள சொல்லுவோம். ஸோ ஆவரேஜா 10 to 15% கொடுத்துருக்கு வருஷத்துக்கு, ஸ்பெசிபிக் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் டேட் வரைக்கும். ஏன் ஸ்பெசிபிக் டேட்னா எல்லா வருஷமும் 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஏப்ரல் மந்த் முடிஞ்சு அவங்களோட இதெல்லாம் முடிஞ்சு அந்த ஏப்ரல் டு ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து ஆரம்பிப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வருஷத்துக்கு 10 to 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்ப நான் 1 lakh போட்டு எனக்கு 15,000 ப்ராஃபிட் வந்திருந்தாலும் 5% இன்ஃபிளேஷன்ல போனாலுமே எனக்கு ஒரு 10,000 ரூபாங்கிறது என்னோட வேல்யூல சேஃபா இருக்கும். புரியுதா நான் சொல்றது எல்லாருக்கும்? எஸ், எஸ் ஆர் தம்ஸ் அப். ஓகே, ஷூர், தேங்க் யூ. டவுட்டா இருக்கா? எனி டவுட்? ஷாம் தினேஷ் சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, எதுவும் டவுட்டா? அதாவது எதுவும் கேட்கணுமா இருந்தா நீங்க தாராளமா டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா வாய்ஸ் இது பண்ணி பேசலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க தாராளமா. ஓகே, ஷூர், நோ டவுட்ஸ், சூப்பர். சோ நம்மளுக்கு என்ன, இன்ஃபிளேஷன் ரேட்டை பீட் பண்ணணும், அதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ்ங்கிறது வேணும். ஓகேவா? அந்த ரிட்டர்ன்ஸ்க்கு நான் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறதான் இப்ப நான் சொன்ன இந்த இதுல இருக்க கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து ஒரு ஸ்டாக்கை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி ஹோல்ட் பண்ணது மூலமா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இப்ப மோரோவர் நான் லாஸ்ட் 10 வருஷம் ஃபுல்லா நான் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணல, நிஃப்டி இல்ல, நான் ரிலையன்ஸ்ல மட்டும்தான் 2014 இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ்ங்கிறது பாருங்களேன், கிராஜுவலா 600% கிடைச்சிருக்கு. என்கிட்ட 2014 ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தா 600% அப்படிங்கிறது என்னன்னா 6 times 6 லட்சம் ரூபாய் எனக்கு இப்ப கையில இருக்கும். ஓகேவா? இன்ஃபிளேஷன் ரேட்ல 5%, எல்லா வருஷமும் 5% போனா கூட 10 வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்ட் போகும்? எனக்கு 50% போகும். 50% போனாலும் எனக்கு 672% இருக்கு. 50% போனாலும் எனக்கு 600% ரிட்டர்ன்ஸ்ங்கிறது எனக்கு, சாரி நான் சார்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணல, இங்க இருக்கு. சோ எனக்கு என்னன்னா, நான் 2014 1 லட்சம் ரூபாய் நான் ரிலையன்ஸ்ல வாங்கியிருந்தேன்னா எனக்கு லிட்டரலி இப்ப வந்து 6 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் மட்டும் கிடைச்சிருக்கும். பட் இது வந்து பிளாங்க் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. சில பேர் வந்து கம்பெனிஸை ஃபாலோ பண்ணி இந்த கம்பெனி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. மோரோவர் சொல்ல போனா சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். நீங்க 10,000 ரூபாய் போடுறீங்கன்னா கூட ஒரு 30-40 ஸ்டாக் வாங்கலாம். 30-40 ஸ்டாக்குங்கும் போது மார்க்கெட் 30 ரூபாயில இருந்து 1 ரூபா போனா உங்களுக்கு வந்து ஒரு 40 ஸ்டாக்குங்கிறது 40 ரூபா கிடைக்கும். மார்க்கெட் ஒரு 100 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 4,000 ரூபாய் கிடைக்கும். ப்ராஃபிட்ஸ்ங்கிறது ஹியூஜா இருக்கும். பட் இதுவே வெல் நோன் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், அந்த ஸ்டாக் பேரு டயர், ஏதோ ஒரு டயர் தான், அப்போலோ டயர்ஸ் நினைக்கிறேன். அப்போலோ டயர் மேபி. இப்ப அப்போலோ டயரே எடுத்துக்கோங்களேன். அப்போலோ டயர் எவ்வளவு இருந்தது? சேம் 2014 அதுவே நமக்கு ஒரு 200 ரூபா இருந்தது. பட் 200 ரூபா இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் என்னன்னா நம்மளுக்கு லிட்டரலி எவ்வளவு கொடுத்துருக்கு, ஒரு 100% கொடுத்துருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு இந்த 10 வருஷத்துல. ஓகேவா? ஆனா ரிஸ்க் ஃபேக்டர்ங்கிறது எப்ப நம்மளுக்கு ஆகும்னா, இங்க இருந்து இங்க ஃபாலோ ஆகி பாத்தீங்களா, 60%. 1 lakh போட்டிருந்தோம்னா எனக்கு 65,000 ரூபாய் லாஸ்ல இருந்திருக்கும். இந்த மாதிரி இடத்துல ரிஸ்க் ஃபேக்டர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜிங்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போவோம். அண்ட் ஏன் அந்த ஸ்டாக்கை எங்க வாங்குறோம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை நம்ம முதல்ல மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அப்படி மெயின்டைன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து எம்ஆர்எஃப் டயர், எம்ஆர்எஃப் டயர் கூட இருக்கு, ஒரு நிமிஷம் வரேன். சோ எப்ப மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேவா?
இப்ப இது எல்லாம் உங்களுக்கு சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. கடைசியில வந்து உங்களுக்கு ஏ இண்டிகேட்டர் எப்படி ஷோ ஆகுது அப்படிங்கறதும் ஷோ பண்றேன். எம்ஆர்எஃப் மோஸ்ட்லி 1.5 lakhsல இருக்கு. அதாவது நீங்க 2014ல ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட 2014 ரஃப்லி 2014ல எவ்வளவு இருக்கு? 2014ல ஒரு 2000 ரூபா இருக்கு. சாரி 21,000 ரூபா இருக்கு. 21,000 ரூபா இருக்க ஸ்டாக் நீங்க அப்பயே 5 ஸ்டாக் தான் வாங்கி இருக்க முடியும் மேக்ஸிமம். பட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 500% ரிட்டர்ன்ஸ். பட் இந்த ஸ்டாக் ஏறினது சடன் பம்ப். இந்த ஸ்டாக் 1 லட்சம் ரூபா போகும்போது எல்லாரும் சொன்னாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கிராஷ் ஆயிரும், விழுந்துரும். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஸ்டாக்கும், எந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கும் மார்க்கெட் பிரைஸ் வந்து இவ்வளவு போனது கிடையாது. சோ இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டே ஆச்சு. இதுக்கப்புறம் நிறைய பேர் இதை ஒரு ரீசனா வச்சே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்க ட்ரேடிங்குள்ள. பட் மார்க்கெட் சடனா ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கூட எவ்வளவு மாசத்துல பாருங்களேன், பெருசா இல்ல, ஒரு கேண்டில் வச்சுக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் போனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 1 2 3 அடுத்த ஒரு 3 மாசத்திலே 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 50,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சாலிடா. ஓகே சாரி 35,000 ரூபாய் 41,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அடுத்த 3 மாசத்துல. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் எகைன் திருப்பி இந்த ஜோனுக்கு வந்துச்சு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க ஒரு ஜோன் இருக்கு. ஏன் இங்க இருந்த மார்க்கெட் திருப்பி வந்து இங்கேயே இறங்கணும்? அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பாக்குறதா வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ள நம்ம ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங்கிறது சிம்பிள். நிறைய பேர் ட்ரேடிங் வந்து காம்ப்ளிகேட்டடா சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்க ட்ரேடிங் பார்க்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு ட்ரேடிங் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இன்னும் ஒண்ணுமே புரியல, எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல, எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்கன்னு தெரியல, எவ்வளவு கேபிட்டல் தெரியல இருந்திருக்கும். பட் நான் சொல்ற இந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சா உங்களால ஒரு ஸ்டாக்கை பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சா உங்களால ஒரு என்ட்ரியை கரெக்டா எடுக்க முடியும், டார்கெட்டை கரெக்டா செட் பண்ண முடியும். இந்த கண்டிஷன் தெரிஞ்சா உங்களுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய மார்க்கெட் ஃபால் ஆனாலும் சரி, மார்க்கெட் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, உங்களால ப்ராப்பரா லைஃப் லாங்கா கன்சிஸ்டன்சியா ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். சோ இது எல்லாமே தான் நம்மளோட பேட்ச்ல 40 hours கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்தியன் சாரி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, அதாவது அந்த டேப்லயே இருந்திருக்கு. சாரி. நைஸ் நைஸ், தேங்க்யூ. ஓகே, சோ நான் சொல்றேன் இந்த கண்டிஷன்ஸ், அதாவது இந்த கண்டிஷன்ஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம்? நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கான எல்லா அனலைஸும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். இதுவே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சா அந்த ஸ்டாக்கை இப்ப நீங்க பார்த்து அனலைஸ் பண்ண ஸ்டாக்கை எப்ப வாங்கணும், எங்க வாங்கினா ப்ராஃபிட் இருக்கும், எங்க விற்கணும் அப்படிங்கிற ஓவரால் கால்குலேஷன்ஸை உங்களால இதுல தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த சைக்காலஜிக்குள்ள இருக்க கண்டென்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்தா பெட்டரா இருக்கும், எப்ப ட்ரேட் எடுக்கக்கூடாது, எப்ப ட்ரேட் எடுக்கணும், அண்ட் வந்து லாஸ் வந்தா என்ன பண்ணணும், ப்ராஃபிட் வந்தா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு அனலைஸ் நீங்க புதுசா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் மெத்தடும் சொல்லிக் கொடுப்போம். இந்த மெத்தட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு மார்க்கெட்ல லைஃப் லாங் வர முடியும். மோரோவர் இன்னைக்கு வரலாம், 1 லட்சம் ரூபாய் போடலாம், 20,000 ப்ராஃபிட் எடுக்கலாம், அப்புறம் திருப்பி 1.5 லட்சத்தை லாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது மார்க்கெட் கிடையாது. டெய்லி பேசிஸ்ல நான் இப்ப டெய்லி எவ்வளவு எடுக்கிறேன், அண்ட் நீங்க டெய்லி வந்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல எவ்வளவு எடுப்பீங்க, அந்த மாதிரி கண்டென்ட்ஸை தான் நம்ம வந்து இதுல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் அங்க போட்டிருந்தேன் அதே தான். ஸோ மார்க்கெட் மேல போகணும்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன? அடுத்து மார்க்கெட் இங்க திரும்புதுன்னா இது சப்போர்ட் ஜோன் சொல்லுவோம். இந்த ஜோனுக்குள்ள வந்தா திருப்பி மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இப்ப இங்க பாருங்களேன், ரேண்டமா பார்த்தா இந்த மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு வர முடியாம கீழே இறங்கிருச்சு, திருப்பி அந்த இடத்த தாண்டிடுச்சு, மேல போயிடுச்சு. சோ திருப்பி இங்க கீழே வரும்போது இந்த சோன், இந்த இடம் வந்து இங்க வந்து சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுது. சோ இந்த ஓகே ஷூர், நீங்க சொல்லிருங்க ஃபர்ஸ்ட், ஏன்னா நான் இங்க மல்டிபிள் டேப்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே ஒரு நிமிஷம், ஷூர் ஸ்டாப் ஷேர், நான் ஃபுல்லா ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம். டேப் மட்டும் வச்சிருந்தேன் அதனால ஒரு இது. ஓகே ஓகே சோ இப்போ இந்த சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த மார்க்கெட் டவுன்ல தான் வருதாங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த மார்க்கெட் எங்க இருந்து திரும்பும், எப்ப திரும்பும் அப்படிங்கறத மார்க் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்றோம். மார்க்கெட் ஏன் இங்க திரும்புது, அதாவது
இங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னா இங்க திரும்பி இருக்கும். திருப்பி அதே இடத்துக்குள்ள வந்தா மார்க்கெட் திரும்பும். இங்க பாத்தீங்கன்னா இங்க திரும்பினது. இது இப்ப புதுசா திரும்பின மாரி இருக்கும். பட் அதே இடத்துக்குள்ள நம்மளுக்கு இங்க ஒரு மார்க்கெட் ஒரு டைம் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி கீழ போயிருக்கு. சோ இப்ப மார்க்கெட் இறங்குது. இது இறங்கும்போது திருப்பி இந்த இடத்துல பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியும். இங்க திரும்பி இருக்கா? இங்க திரும்பி இருக்க மாரியே தான் மார்க்கெட் திருப்பி அதே ஜோன் பக்கத்துல வந்துட்டு திருப்பி வெளிய போகும். சோ இந்த மாரி மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாரி வொர்க் ஆகும். ஆ ஓகே. யாரோ இப்ப ஜாயின் பண்ணாங்களே. கோபால். ஓகே. கோபால் பிரதர் நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணீங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. அண்ட் மோர் ஓவர் அது மட்டும் இல்லாம நம்ம ரெக்கார்டிங்ஸ் வந்து முடிச்சுட்டு அனுப்புறோம். உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். என்னென்ன சொல்லி குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஷூர். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் ஐடியா. ஓகேவா? இப்ப நான் டெக்னிக்கல் அனலைஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இத இன்னும் இப்படி சிம்ப்ளிஃபை பண்றது. நம்ம கிளாஸ்ல என்ன அட்வான்டேஜ் மத்த எல்லாருமே சொல்லிக் குடுக்குறாங்க. பட் நம்ம இன்னும் என்ன அட்வான்டேஜா சொல்லிக் குடுக்க போறோம். நமக்கு சொல்லிக் குடுக்கறதுல எப்படி வந்து இன்னும் லாஸே வராது. நீங்க ட்ரேடிங் தைரியமா நம்பி பண்ணலாம். அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்க போறோம். அப்படின்னா ஏஐ எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது? ஏஐனா என்ன? எனிஒன்? ஜஸ்ட் டைப் பண்ணலாம் சொல்லலாம். ஏஐ பத்தி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏஐ பத்தி ஒரு ஐடியா இருக்கா? ஏஐனா என்ன? டைப் பண்றீங்களா? சொல்றீங்களா? எனிஒன்? ஓகே. நானே சொல்றதா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே ஷூர். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோம்? சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம். அப்புறம் எடிட்டிங்க்கு நெறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? கூகுள்ல வந்து இப்ப நெறைய ஏஐ வந்துருச்சு. அண்ட் இந்த மாரி மோஸ்ட்லி நெறைய இடத்துல வந்து ஏஐங்கிறது இருக்கு. கரெக்ட்டா? அது ஏஐஸ நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்மளோட வொர்க்க சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு. எனக்கு இப்ப நான் Photoshop போய் என்னோட டிரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் Photoshop போணும். அந்த பழைய எந்த டிரெஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இமேஜ் எடுத்து வைக்கணும். இந்த இமேஜ்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணி அதுல வச்சு அலைன்மென்ட் கரெக்ட்டா பண்ணி செட் பண்ணி குடுக்கணும். பட் நான் சாட் ஜிபிடி குடுத்துட்டு இந்த ஃபோட்டோக்கு கோட் மாத்து, இந்த ஃபோட்டோக்கு பேக்கிரவுண்ட் மாத்து, இந்த ஃபோட்டோக்கு கைய கட்டுற மாரி வாட்ச கட்டு, இந்த ஃபோட்டோக்கு டிரெஸ் சேஞ்ச் பண்ணு, இந்த ஃபோட்டோல வந்து தலைய கிராப் பண்ணு, இந்த ஃபோட்டோல வந்து விங்ஸ் குடு. இல்லாததெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? சோ அந்த மாரி பண்ணும்போது நம்மளுக்கு வொர்க் சிம்பிள் ஆகுது. பட் இத வந்து ஒரு கோடிங் கிட்ட குடுத்துருக்கோம். நம்மளோட கோடிங் என்ன சொல்லுவோம்? ட்ரேடிங்ல என்னலாம் தேவை? மார்க்கெட் எப்ப மேல போகும்னு எனக்கு தெரியணும். மார்க்கெட் எப்ப கீழ போகும்னு தெரியணும். திருப்பி மார்க்கெட் எப்ப ஏறுதுன்னு தெரியணும். மார்க்கெட் எப்ப இறங்குதுன்னு தெரியணும். ட்ரேடிங்ல இந்த 2டே விஷயம் தான் தேவை. அந்த 2 விஷயத்த நம்ம இப்ப சொன்ன உங்களுக்கு சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே குடுத்து மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கோ. அது எவ்வளோலாம் இருக்கு. அந்த ஸ்டாக்லாம் ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் என்னது? அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லையா? அது கரெக்ஷன்ல இருக்கா? எந்த ட்ரெண்ட்ல இருக்கு? சப்போர்ட்ல இருக்கா? ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா? அந்த சார்ட் டைப் என்ன? அந்த எந்த சார்ட் டைப் இருந்தா எந்த பிளாட்டிங் நடக்கணும்? அதுக்கப்புறம் எந்த டைம் ஃப்ரேம்ல நடக்கணும்? இந்த மாரி ஒவ்வொரு கண்டிஷனும் ஒவ்வொரு கண்டிஷனுமே என்ன ஆகும்? இந்த கோடிங் வந்து அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி ஓகே. இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இவன் வந்து இந்த வேலைக்கு சரி அதாவது எப்படி சொல்றது? மோரோவர் சொல்ற மாரி இந்த பிரைஸ்ல இருந்து ஏறுவான். அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்கிறது தான் இந்த ஏஐ இண்டிகேட்டர். இப்ப மோரோவர் ரிலையன்ஸ் பார்த்திருந்தோம். ஓகேவா? இப்ப ரிலையன்ஸ் இங்கிருந்து விழுந்துருச்சு. 1600 இருந்து ரூ. 1300 விழுந்துருச்சு. பட் எனக்கு இங்க விழுவுறது முன்னாடியே தெரிஞ்சா நான் வாங்காம இருந்திருப்பேன். தங்க விலை ஏறுறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருப்பேன். அதே கான்செப்ட் தான். இங்க இருந்து பாருங்களேன். மார்க்கெட் இறங்க போகுதுன்னு நம்மளுக்கு சொல்லிடுச்சு. சோ இறங்க போகுதுன்னு சொன்னது எங்க வரைக்கும்? இங்க வந்து மார்க்கெட் திருப்பி இங்க இருந்து ஏற போகுது. எகைன் மார்க்கெட் இங்க இருந்து இறங்க போகுது. இங்கிருந்து ஏறப்போகுது, இங்கிருந்து இறங்க போகுது, இங்கிருந்து ஏறப்போகுது, இங்கிருந்து இறங்க போகுது, ஏறப்போகுது, இறங்க போகுது. சோ எனக்கு என்ன சொல்லிடுச்சு? மார்க்கெட் இப்படிதான் நடக்கும். அப்படிங்கிறத நான் உட்கார்ந்து டிராப் பண்ணி, அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறத, எனக்கு இது சிம்பிளா ஒரே ஒரு வரியில சொல்லிடுச்சு. இங்க இருந்து ஏறப்போகுது, இங்க இருந்து இறங்க போகுது. சோ நான் இதுபடி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுபடி எடுக்கிறேன். நான் என்ன பண்ணியிருப்பேன்? இங்க வந்து வாங்கியிருப்பேன். ஏறப்போகுதுன்னு சொன்ன இடத்துல வாங்கியிருப்பேன். இறங்க போகுதுன்னு சொன்ன இடத்துல வித்திருப்பேன். எவ்வளவு நாளு? 5 நாள். இந்த 5 நாள்ல எனக்கு 3% ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு. நம்ம எவ்வளவு சொல்லியிருந்தோம்? வருஷத்துக்கு 7% சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா? எனக்கு 5 நாள்ல எனக்கு 3% கிடைச்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி அடுத்த செல் எப்ப எனக்கு பை சொல்லுதோ அப்ப நான் வெயிட் பண்ணுவேன்.
இதெல்லாம் சின்ன சின்ன பைஸ். சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசா போகலாம். 1 hour வச்சுக்கிறேன். ஓகே, ஏன் நான் ஹையர் டைம் ஃப்ரேம் போறேன்னா இந்த கோடுக்கான ரிசல்ட்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் பெட்டரா இருக்கும். நம்ம இந்த கோடை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரையலும் கொடுக்குறோம். ஸோ நீங்க வெபினார் முடிஞ்சோன்னா நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க ட்ரையல் கொடுக்கறதுக்கு. அதோட ப்ராசஸுமே நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த கோடை நீங்க உங்க போன்ல உங்களோட சிஸ்டம்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப ரீசெண்டா கொடுத்த சிக்னலே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. மோரோவர் எப்ப கொடுத்துருக்க? February 2 ஓகேவா? February 2 எனக்கு மார்க்கெட் ஏற போகுதுன்னு சொல்லிச்சு. ஹை போயிருக்கு, இவ்வளவு தூரம் ஹை போயிருக்கு. நம்ம அவ்வளோலாம் வேணாம். இப்ப எவ்வளவுல இருக்கு? நான் February 2 வாங்கியிருந்தா இன்னைக்கு 8 நாள் கணக்கு, 8 நாள் 20 மணி நேரம், எனக்கு 5% ரிட்டர்ன்ஸ் போதுமே. 8 நாள்ல எனக்கு 5% கிடைச்சா ஓகே தானே? எல்லாருக்கும் சொல்லுங்க. 8 நாள்ல ஒரு 5%, 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய் கிடைச்சா ஓகேவா? ஓகே, யாருக்காவது ஒரு டார்கெட் இருக்கா? எனக்கு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் ரூபாய் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கா? இல்ல நீங்க வாங்குற சேலரியா இருக்கலாம், இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரியா இருக்கலாம். சொல்லுங்களேன். சும்மா டெக்ஸ்ட் போடுங்க. உங்களோட மேக்ஸிமம் டார்கெட் ஒரு 1 இயரோட டார்கெட் என்ன? ஒரு 10 lakhs, 15 lakhs, இல்ல அவ்வளவுதான் இல்ல சார், ஒரு 5 lakhs, எனி ஒன், ஏதாவது ஒரு டார்கெட். 5 lakhs ஓகே. வேற யாருக்காவது? 5 lakhs. நான் ஸ்டூடெண்ட் ப்ரோ, எனக்கு ஒரு 5 lakhs போதும். சூப்பர். 5.5 அரௌண்ட் 25 lakhs. சூப்பர், ஷாம் பெஸ்ட். ஓகே, ஏன்னா நான் ஏன் ஒரு பெஸ்ட்னு சொன்னா எல்லாருமே டார்கெட் உங்களுக்கு நீங்க சின்னதா வச்சுக்கிறீங்க. ஓகேவா? வருஷத்துக்கு 5 லட்சம் யோசிச்சு பாருங்களேன், மாசத்துக்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இதுன்னு இப்ப அப்புறம் சொல்றேன். பட் இப்ப அரௌண்ட் 25 lakhs பட்ஜெட் இருக்காது. ஓகே, ஸ்டூடெண்ட் பட்ஜெட் இருக்காது. ஓகே, பட் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல, நான் இப்ப ரிட்டைன் ஆகணும். ஒரு நான் 30 வயசுக்கு மேல இல்ல, 25 வயசுக்கு மேல, ஒரு 30 வயசுக்கு மேல வேலையே பார்க்க கூடாது. நான் வந்து எப்படி சொல்றது, நான் ஜாலியா இருக்கணும், சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரீங்க. கரெக்டா? ஆனா அதுக்கான ஒரு டார்கெட் எப்படி செட் பண்ணணும், அது வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளா எடுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். கரெக்டா? அதனாலதான் ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, சார்ஜ் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, I'm back. So I'm also student. Super. நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது அரௌண்ட் 25 lakhs. ஓகே, பெஸ்ட் டார்கெட். ஸோ என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? ஸோ இப்ப மினிமமா நிறைய பேர் சொன்னது 5 lakhs. ஸோ ஒரு 5 lakhs வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோட டார்கெட் எவ்வளோ? ஓவரால் ஒரு 5 lakhs rupees. எனக்கு 5 lakhsக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வேணும்னா எனக்கு 41,000 வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாசம் நான் 41,000 எடுத்திருக்கணும். எடுத்திருந்தாதான் எனக்கு என்ன பண்ண முடியும், அடுத்த மாசத்துக்கான டார்கெட்டை நான் கொண்டு போக முடியும். அப்புறம் பிப்ரவரி மாசம் எடுத்துக்கணும். ஓகேவா? சோ எனக்கு ஒரு மாசத்துக்கு 41,666 ரூபாய் வேணும்னா எனக்கு ஒரு நாளைக்கு 1,300 ரூபாய் எடுக்கணும். இப்ப மினிமம் எல்லாரோட எல்லாரோட இல்ல, ஒரு பேசிக்கா இப்ப எவ்வளவு சேலரி தராங்கன்னு தெரியுமா பர் மந்த்துக்கு? ஒரு ஃப்ரெஷரா போறீங்கன்னா ஒரு 15,000, இல்ல கொஞ்சம் பெரிய கம்பெனியா போறீங்கன்னா கூட 20,000. 20,000 தான் ஹையஸ்ட். இதுக்கு மேல பிகினருக்கு யாரும் தர மாட்டாங்க. ஓகேவா? 20,000 அதிகம். இப்ப யாரும் சொல்ல போனா இன்னும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இன்டர்ன்ஷிப்னா சொல்லி அரௌண்ட் 6,000 8,000 ஒர்க் பண்றாங்க. பட் 15,000 ஒரு நாளைக்கோட டார்கெட் வந்து எவ்வளவுனா, ஒரு நாளைக்கே நான் சொல்றேன், ஒரு நாளைக்கான டார்கெட் வந்து 300 ரூபா தான். ஒரு நாளைக்கு உங்களோட வேல்யூ வந்து 300 ரூபா. ஒரு நாளைக்கு நீங்க 300 ரூபா எடுக்கணும்னா நீங்க வந்து 8 மணி நேரம் கம்பெனில ஒர்க் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல வந்து பாருங்களேன், பர் டே டார்கெட் வந்து எனக்கு 1,300 ரூபா வேணும். 1,400 ரூபா எடுக்கிறது கஷ்டம் தான் ஒரு நாளைக்கு அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும். ஓகே, நான் இன்னும் ஸ்பிளிட் பண்றேன். 1 மணி நேரம் எனக்கு வந்து 60 நிமிஷம் இருக்கு. 60 நிமிஷத்துல நான் ஒரு நாளைக்கு 57 ரூபா எடுக்க முடியுமா? 57 ரூபா எடுக்கணும்னா எவ்வளவு நான் ஸ்பெண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய ஆட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓகே 15K, ஓகே 20K ஒரு 15K, நைஸ். நான் மெசேஜ் இப்பதான் பாக்குறேன். சோ நிறைய பேர் என்னன்னா வீடியோ எடிட்டிங் போட்டிருக்காங்க. நான் இப்ப ரீசெண்டா பாக்குற நிறைய ஆட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கோங்க,
மந்த்லி 15,000 எடுக்கலாம் ஃப்ரீலான்சிங்கா. வீடியோ எடிட்டிங் கத்துக்கோங்க, மந்த்லி 15,000 எடுக்கலாம் ஃப்ரீலான்சிங்கா. ஓகேவா? பட் ட்ரேடிங்ல ஒரு டார்கெட் யாருமே சொல்ல மாட்டாங்க, இவ்வளவு எடுக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டோட பொட்டன்ஷியலும் இருக்கு, மார்க்கெட்டோட ரிஸ்க்கும் இருக்கு. பொட்டன்ஷியல் அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு ஆக்சுவலா நான் இன்னைக்கு என்னோட ப்ராஃபிட் உங்களுக்கு ஷோ பண்றேன் எண்ட்ல. ஓகேவா? நீங்க அது ரியலிஸ்டிக்கா இருக்கா, நான் எவ்வளவு எடுக்கிறேன், என்னோட டார்கெட்டும் நான் சொல்றேன், என்னோட டார்கெட்டுக்கு நான் எடுக்கிற ப்ராஃபிட் சொல்றேன். ஓகேவா? இன்னைக்கு மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் எவ்வளவுனா ஓவராலா எவ்வளவு இருக்கும் மார்க்கெட் நேத்து நைட்ல இருந்து சொல்றேன். நான் ஒரு 4:30 ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ஏர்லி மார்னிங். ஸோ டில் நவ் நான் எவ்வளவு எடுத்திருக்கேன்னு சொல்றேன். ஸோ மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் கொஞ்சம் நல்லா ஏறுது. எவ்வளவு இருந்தது நேத்து நைட்ல இருந்து ஒரு 7% எனக்கு கொடுத்துருச்சு. இது வந்து 4 நாளோட ரிட்டர்ன்ஸ். எனக்கு நேத்து நைட்ல இருந்து மட்டும் சொல்றேன், நேத்து நைட்ல இருந்து மட்டும் கொஞ்சம் நல்லாவே ஏறுச்சு. ஓகேவா? சோ எனக்கு இங்க மார்க்கெட் ஏற போகுது அப்படின்னு எனக்கு இங்கே கொடுத்துருச்சு. நான் சிக்னல் வச்சு பண்ண மாட்டேன், நான் மேனுவலா பண்றேன். ஏன்னா மேனுவல் தான் நம்மளுக்கு பெஸ்ட். சிக்னல்ங்கிறது என்னோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்றதுக்காக நான் இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுப்போம். ஸோ ஒரு நாள்ல 6% கொடுக்குது. அண்ட் எகைன் நம்மளுக்கு லாஸ் செல்னு வரும்போது எவ்வளவு கொடுக்குது, ஏன்னா 2 நாள்ல எனக்கு வந்து 3% கொடுக்குது. இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எதுவுமே இல்லை. மார்க்கெட்டோட மூமெண்டம் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. சொல்ல போனா டக்கு டக்கு டக்குன்னு ஏறிச்சு, டக்கு டக்கு டக்குன்னு இறங்குச்சு. இன்னைக்கு பாருங்க 10 இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இங்க ஸ்டார்ட் ஆகும்போது நான் இங்க இறங்கும் போது ஒரு 7,000 சம்திங், 7,000 சாரி, இங்க ஒரு 15,000 to 18,000 ப்ராஃபிட் பண்ணேன். எகைன் மார்க்கெட் ஏறும்போது இங்க ஒரு 3,000 to 4,000 ப்ராஃபிட் பண்ணேன். எகைன் மார்க்கெட் இங்க விழுவும் போது நான் எதுவும் பண்ணல. அப்பதான் நான் ஊர்ல இருந்து வந்தேன். ஸோ தூங்கிட்டேன், ரெஸ்ட் எடுத்துட்டேன். இங்க வந்து ஒரு 3,000 பண்ணேன், இங்க வந்து ஒரு 3,000 பண்ணேன், இந்த இடத்துல ஒரு 6,000, இந்த விழுவும் போது ஒரு 6,000. ஓகேவா? இங்க வந்து ஒரு 13,000. ஓகேவா? இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னோட இன்னைக்கான ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு அதை ஷோ பண்றேன், அதை லைவ்லயும் ஷோ பண்றேன். அது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆசாங்களை தாண்டி ஓகே இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் எடுக்கிறேன் நீங்க எடுங்கிறது என்னோட கான்செப்ட் கிடையாது. ஓகேவா? மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல்ஸ், மார்க்கெட் எவ்வளவு கொடுக்கும், அது எவ்வளவு கொடுத்தா நம்ம எவ்வளவு எடுக்கணும், அண்ட் இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் நான் சொல்றேன், இதுக்கான ரிஸ்க் நான் எவ்வளவு எடுத்தேன் அப்படிங்கறதும் சொல்றேன். ஏன்னா அதுதான் நிறைய பேர் சொல்றது என்ன, மார்க்கெட்ல கத்துக்கிட்டா ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனா மார்க்கெட்ல கத்துக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், கத்துக்கிட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாளும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. மோர் ஓவர் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேவ்ஸ்னா மேலையும் போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும். இதேதான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுவே நேத்து பாருங்க, நேத்து அதே சைட்வேஸ் கொஞ்சம் கீழே, இங்க இருந்து இங்க. ஓகேவா? இது மேல கீழே மேல கீழே மேல கீழே மேல கீழே, இதுவும் சைட்வேஸ். இதுவே இங்க வாங்களேன், அதுக்கு முன்னாடி நாள் பாருங்க, பார்த்தாலே தெரியுது இது ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட், புல்லிஷ் மார்க்கெட். விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, இறங்கவே இல்லை, ஏறிக்கிட்டே இருக்கு ஏறிக்கிட்டே இருக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் விலை வந்து நெகட்டிவ். சோ மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கு இறங்கிக்கிட்டே இருக்கு இறங்கிக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி நாள் சைட் வேவ்ஸ். சோ இந்த 3 தெரிஞ்சாலே நீங்க வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மார்க்கெட் நான் இன்னைக்கு எடுக்க போறேன், இன்னைக்கு மார்க்கெட் எங்க போகுது எவ்வளவு போகுது. ஓகேவா? சோ இதுதான் நம்மளுக்கு பேசிக் கான்செப்ட். இதுதான் நம்ம கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன். ரிஸ்க் ஃபேக்டரும் சொல்லி கொடுப்போம், லைவ் ட்ரேடிங்கும் சொல்லி கொடுப்போம். அடிஷனல் பெனிஃபிட்ஸா வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ். இப்ப என்னோட அக்கௌண்ட் தான் ரெண்டுமே. ஓகே, ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், சிம்பிள் போய்க்கிறேன், கோல்டு. ஓகே, ஸோ இங்க ஆரோ மார்க்ஸ் தெரியுதுல்ல, இந்த ஆரோ மார்க்ஸ் எல்லாம் நான் எடுத்த ட்ரேட்ஸ், நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேட்ஸ். நிறைய கொச்சம் ட்ரேட்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க இருந்து நான் எடுத்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டேன், திருப்பி இங்க எடுத்தேன், ஒரு பிரேக் விட்டுட்டேன், எகைன் இங்க எடுத்தேன், பிரேக் விட்டேன். ப்ரோ ஸ்கிரீன் தெரியல. ஓ ஸ்கிரீன் இல்லையா? சாரி ஒரு நிமிஷம். இன்னைக்கு கொஞ்சம் லீவ்ல இருந்தேனா, ஸோ அதனால நான் ஆஃபீஸ்ல இல்லை, அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். ஓகே, ஐ ஹோப் இப்ப தெரியும் நினைக்கிறேன். ஓகே, சோ இது வந்து ஆல்ரெடி ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணிருக்கேன்னு யாரோ சொல்லிருந்தீங்களா இப்ப மீட்ல வெபினார்ல. சோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் சாட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. கரெக்டா? நான் எங்கெல்லாம் ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா மத்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. சோ இப்ப நான் மார்க்கெட்ல உங்களுக்காக ஒரு ட்ரேட் எடுக்க காமிக்கிறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் $1 ட்ரேட், $1 ட்ரேட், அதாவது இது வந்து மினிமல் சென்ட். சோ இப்ப நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், ஒரு செல் எடுக்கிறேன். எனக்கு இது வந்து ஒரு 25 சென்ட் லாஸ்ல போகுது இப்ப, ஏன்னா ஸ்ப்ரெட் கால்குலேஷன்ஸ் நிறைய இருக்கும். பட் எனக்கு
இது ஓவரால் இப்ப இதுல எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஒரு நிமிஷத்துல என்னால எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும், மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க 100 வந்துட்டா எனக்கு $1 90 கணக்கு. இதே -100 போனாலும் எனக்கு வந்து -90 கணக்கு. சோ இப்ப பாருங்களேன் 260 வரைக்கும் போயிருக்கு, எனக்கு $2 லாஸ். ஓகேவா. நான் இதை ஏன் இப்போ ஜஸ்ட் டெமோ பிளாங்கா ஒன்று போட்டு காமிக்கிறதுக்கான ரீசன் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல். பட் எனக்கு இப்ப என் அக்கௌண்ட்ல இருக்கிறது வந்து ஒரு 50,000 இருக்கு. 50,000க்கு எனக்கு இந்த $300 லாஸ்ங்கிறது பெருசு கிடையாது. கரெக்டா. சோ நான் ரிஸ்க் ஃபேக்டர் படி இன்னொன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்ப எனக்கு என்ன ஆகும், மார்க்கெட் ஆவரேஜ் பண்றேன். சோ எனக்கு மேல இருக்கிறது வந்து இறங்குனா ப்ராஃபிட் அண்ட் கீழே இருக்கிறது இறங்குனா லாஸ் குறையும். கரெக்டா. சோ இப்ப எனக்கு என்ன பண்றேன், ஓவராலா 300 இருந்தது, எனக்கு எவ்வளவு வருது, ஒரு ப்ராஃபிட் வருது. சோ எனக்கு $300 காட்டுது, $400 சாரி $4 காட்டுது. ஓகேவா. நான் என்ன பண்றேன், இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. க்ளோஸ் 1.8ல க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ரஃப்லி. ஏன்னா எனக்கு சும்மா இது டெமோ ட்ரேடிங்கிறதால சொல்றேன். 1.8 இன்ட்டு 90 சாரி 1.8ங்கிறது ஓகே 1.8 இன்ட்டு 90. சோ எனக்கு எவ்வளவுனா 162 rupees எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா. இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு டார்கெட் சொல்லியிருந்தேன், பர் ஹவருக்கு 57 ரூபா. கரெக்டா. இப்ப எனக்கு இந்த எனக்கு இந்த 162 ரூபா எடுக்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆச்சு, ஜஸ்ட் ஒரே நிமிஷம். கரெக்டா. இப்ப நான் எகைன் ஒரு பை எடுக்கிறேன், மார்க்கெட் ஸ்பீடா போகுது, எனக்கு $1 கிடைச்சிருச்சு. பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், அங்க போற ஸ்பீடுக்கு தெரியும் மார்க்கெட் எனக்கு $1 கிடைச்சிருச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து வாலட்டைலா இருக்கும். சொல்ல போனா இந்த ஸ்பீட்ஸ் வந்து உங்களுக்கு இதை விட அதிக ஸ்பீட்ஸ் எல்லாம் கிடைக்கும், காமிக்கும். எனக்கு என்ன பண்றேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். 80ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா. சோ எனக்கு என்னன்னா மார்க்கெட்டோட ஐடியாலஜி எனக்கு தெரியணும், மார்க்கெட்டோட டைரக்ஷன் எனக்கு தெரியணும். ஒரு செல் எடுக்கிறேன், ஏன்னா மார்க்கெட் போன ஸ்பீடுக்கு கொஞ்சம் இறங்குவான் அப்படிங்கறதுனால ஒரு செல் எடுக்கிறேன். ஓகேவா. எகைன் ஒரு 80 வருது, எகைன் எவ்வளவு வருது, ஒரு 88. ஸ்லோவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த ட்ரேட் விடுங்க. சோ இப்ப எனக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டோட ஓவரால் கண்டிஷன் தெரியுது, மார்க்கெட் எப்பெல்லாம் எவ்வளவு போகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்படி தெரியறதுனால நான் என்ன பண்றேன், ஒரு ட்ரேட பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னோட டார்கெட் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் பர் ஹவருக்கு. அப்ப 24 மணி நேரமும் நைட் ஃபுல்லா தூங்காம நான் இப்படி ஒர்க் பண்றது, நைட் ஃபுல்லா வேணாம். இப்ப நான் இந்த $1 எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, மோர் தென் 1 மினிட். ஓகேவா. சோ ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க வந்து பொறுமையா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு நேரம் ஆகும்னா ஒரு 1 ஹவர். 1 ஹவர்ல உங்களோட ப்ராப்பரான ரிஸ்க் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா இந்த 1000 rupees 1500 வந்து ஈஸியா பிரேக் டவுன் பண்ணிட முடியும். ஓகேவா. அந்த பிரேக் டவுன் பண்றதுக்கான இப்ப உங்களுக்கு $1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷத்துல $1 எடுக்கிறீங்க. சோ இன்னும் கொஞ்சம் பொறுமையா அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிகினராவே வச்சுக்கோங்க. பிகினரா ஒரு 2 மணி நேரம், 2 மணி நேரத்துல உங்களால ஒரு நிமிஷத்துக்கு $1னா 120 நிமிஷம் இருக்கு. $120 எடுக்க வேணாம். ஆனா 120 நிமிஷத்துல நீங்க $10 எடுக்க முடியுமா, முடியாதா? சோ இங்க பாருங்க எனக்கு $1 கிடைச்சிருச்சு. நான் இந்த ட்ரேட் இன்னும் வெயிட் பண்றேன், ஏன்னா எனக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகும். எனக்கு ஐடியா இருக்கு, மார்க்கெட் எது சப்போர்ட் ஜோன், எங்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இன்னும் எவ்வளவு தூரம் இது ஃபால் ஆகும்னு எனக்கு தெரியும். நான் வெயிட் பண்றேன். சோ நான் என்ன பண்றேன், $2 ப்ராஃபிட், அதாவது $3 ப்ராஃபிட். ஓகேவா. நான் இந்த $3 ப்ராஃபிட்ல க்ளோஸ் அடிக்கிறேன். 2.5ல தான் க்ளோஸ் ஆச்சு. ஓகேவா. ஏன் 2.5னா மார்க்கெட் டக்குன்னு ஏறிடுச்சு. ஓகே. சோ அரௌண்ட் இந்த 3 ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். கரெக்டா. ஆவரேஜோட சேர்த்து க்ளோசிங் டைமிங் இருக்கு, க்ளோசிங் டைம். சோ நான் 1.35 ஒரு 1.42 கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். 135 142 80 250. சோ $6 எடுத்திருக்கேன். என்னோட $6 அதோ நான் சொன்னேன்ல மார்க்கெட் ஃபால் தான். சோ நான் $6 எடுத்திருக்கேன். $6 எடுக்கிறதுக்கு எனக்கு மொத்தமாவே எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு 1 2 3 4 5 6 நிமிஷம் ஆச்சு. $6ல 6 நிமிஷம். சோ இங்க எனக்கு என்ன பண்ணும், இங்க ஒரு $2.5. ஓகேவா. சோ எவ்வளவு பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா ஒரு 6 ஒரு 7 8. சோ இப்ப ஓகே. இப்ப நான் $10 எடுத்தேன். $10ங்கிறது எனக்கு எவ்வளவு, $10 into 90 900 ஆச்சு. சோ நான் என்ன பண்றேன், என்னோட டார்கெட்டுக்கு இன்னும் $400 தேவை. சோ $400 தேவைன்னா என்னோட டார்கெட்டை நான் மூவ் பண்ணணும். அப்ப எனக்கு மார்க்கெட் இங்க இருந்து ஏறுமா இறங்குமா, நான் ஒரு பை எடுக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி பொறுத்து நான் எடுக்கிறேன். ஓகேவா.
பட் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணணும். ட்ரேட் எப்படி நான் எடுக்கிறேன், ஜஸ்ட் நான் பை பண்றேன், பை ஆகுது, மார்க்கெட் ஏறுது. பட் நான் இந்த இடத்துல பை பண்ணிருந்தா எனக்கு அந்த ப்ராஃபிட் போதும், நான் கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க நான் செல் பண்ணாம இங்க நான் ப்ராஃபிட் பை பண்ணிருந்தா எனக்கு அந்த $4 லாஸ்ல இருந்திருக்கும். ஓகேவா? மார்க்கெட் ஐடென்டிபிகேஷன், மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கணும். இன்கேஸ் எனக்கு இப்போ இது லாஸ்ட்லயே போனா கூட என்னோட ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளவு? $50,000, 50,000 rupees. 50,000க்கு எனக்கு இன்னும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 50,000 அப்படியே இருக்கு. இது எனக்கு பெரிய ரிஸ்கே கிடையாது. இந்த மார்க்கெட் எனக்கு இன்னைக்கு $10 கீழே விழுந்தாலும் எனக்கு ரிஸ்க் ஃபேக்டர் $1000 தான். நான் எடுத்து இன்னைக்கு $6 கீழே விழுந்தாலும் எனக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நான் $6 எடுத்துட்டேன். இன்னைக்கு எடுத்தது இன்னைக்கே லாஸ் பண்றதுல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா 6மே லாஸ் பண்ண மாட்டேன். ஒரு $5 லாஸ்ல விட்டுரும். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு $100 எடுத்தா என்னால மாசத்துல $300 எடுக்க முடியும். கரெக்டா? சோ மாசத்துக்கு $3000 எடுக்க முடியும். நான் மாசத்துக்கு $3000 எடுத்தனா பிராக்டிஸ் நீங்க பிகினரா வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் இப்ப நிறைய பேர் காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க. சோ நீங்க இன்னும் 2 வருஷம் 3rd இயர் 4th இயர் கூட படிப்பீங்க. ஓகேவா? 3rd இயர் 4th இயர்னா கூட இன்னும் ஒரு 2 வருஷம் நீங்க தாராளமா பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஜாபுக்கு போகும்போது நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா கத்துக்கும் போது ப்ரொஃபஷனல் ஆக முடியாது. கத்துக்கிறத வச்சு நீங்க வந்து ஒரு ட்ரேடர் ஆகலாம். பட் ப்ரொஃபஷனல் ஆகணும்னா உங்களுக்கு அந்த பிராக்டிசஸ் வேணும். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக் வேல்யூஸ் தெரியும், மார்க்கெட் எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுது. அந்த சார்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு மார்க்கெட் ஏறும், டக்குன்னு இறங்கும். நீங்க கண்ணை மூடி சிமிட்டுறதுக்குள்ள டக்குன்னு ஏறும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி எப்போ ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்றது தான் நம்ம கையில இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நான் என்னோட டார்கெட் எடுத்துட்டேன்னு செக் பண்றேன். அதான் உங்களோட டார்கெட். உங்களுக்கு நீங்க எல்லாரும் சொல்லியிருந்த டார்கெட் எவ்வளோனா 135, 142, 80, 250, 245, 318. ஓகே. எவ்வளோ? $11. $11னா நான் என்ன பண்றேன்? 11 into 90, 990 தான் எடுத்திருக்கேன். சரி, நான் இன்னும் கொஞ்சம் இருந்தா எடுக்கலாம். இல்லைன்னா நான் ரிஸ்க் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். $3 வச்சு ரிஸ்க் எடுக்கணும். $3 வச்சு ரிஸ்க் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? ரிஸ்க் ஃபேக்டர் இப்ப நான் எடுத்ததை விட டபுளா ரிஸ்க் போகும். ஆனா ப்ராஃபிட்டும் எனக்கு ட்ரிபிளா ரிஸ்க் போகும். ப்ராஃபிட்டும் எனக்கு என்ன ஆகும்? ட்ரிபிளா கிடைக்கும். கரெக்டா? ட்ரிபிளா கிடைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன? லாஸ் வந்தாலும் பாருங்க $4 லாஸ் போயிடுச்சு. நான் $3 க்ளோஸ் பண்ணல. ஏன் க்ளோஸ் பண்ணல? மார்க்கெட்டோட கண்டிஷன் சரி வெயிட் பண்ணி எடுக்கலாம். இப்ப பாருங்களேன், நான் எடுத்த $8 எனக்கு என்னாச்சு? அதாவது $9 என்னாச்சு? எனக்கு லாஸ்ல இருக்கு. இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். சோ இந்த ட்ரேடு எனக்கு லாஸ் ஆனாலும் இப்ப நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் லாஸ்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த லாஸை நான் எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணுவேன்? எனக்கு இந்த லாஸ் வந்து நான் ஆவரேஜ் பண்ணலாமா? இன்னொரு ட்ரேட் ஆவரேஜ் பண்ணி எனக்கு ஓவரால் ப்ராஃபிட்ஸ் ஓவரால் இப்ப எனக்கு $2 தான் லாஸ். ஏன்னா நான் திருப்பி ஒரு ஆவரேஜ் பண்ணிருக்கேன். நான் ஓவரால் ப்ராஃபிட் பண்ணும்போது க்ளோஸ் பண்ண ரெடியா இருக்கணும். க்ளோஸ் பண்ண ரெடியா இருக்கேன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன் $5. ஓகேவா? நான் இங்க ஆவரேஜ் பண்ணாம இருந்திருந்தாலும் எனக்கு இப்ப ப்ராஃபிட் வரும். அதாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இல்ல ஜஸ்ட் நிறைய பேர் ஓகே தானே? நான் இப்ப எக்ஸாம்பிள் காமிக்கிறதுலாம் உங்களுக்கு புரியுது இல்ல? ஷாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கா? மறுபடியும் ஒரு டைம். ஷோர். கண்டிப்பா. சோ அதாவது ட்ரேடிங்கிறது எனக்கு விலை ஏறுனா ப்ராஃபிட் பண்ணணும், விலை இறங்குனா நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன்? இன்னைக்கு என்னோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு எனக்கு அச்சீவ் பண்ண? 1 2 3 4 5 6 7 8 9 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ்ல என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன். 135, 142, 80, 250, 245, 318, 138, 369. சோ 16. மீட்டிங்ல இருக்குமா? இன்னும் ஒரு அவ்வளவுதான். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம். நான் அதான் நான் கேட்டேன். ஏதாவது வேணுமான்னு கேட்டேன்ல. நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறேன். ஓகே. சோ இன்ட்டு டிவைடட் பை 100. சோ $16.77 எடுத்திருக்கேன். இன்ட்டு 90. சோ $1500. ஓகேவா? $1500 எடுத்தாச்சு. என் டார்கெட் $1388 தான். சோ நான் எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டேன். ஓகே. சோ நான் இன்னைக்கு $1000 எடுத்துட்டேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? கண்டினியூஸா எவ்வளவு நாள் எடுக்கணும்? 20 நாள் எடுக்கணும். 20 நாள் அதான் 30 நாள். 30 நாள் நான் கண்டினியூஸா எடுத்தேன் அப்படின்னா என்னோட டார்கெட் 41,000 இது பண்ண முடியும். 30 நாளும் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? ஓகேவா? 30 நாளும் ப்ராஃபிட் எடுக்க முடியுமானா அதுதான் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட் டெய்லி ஏதோ ஒரு சைடு போகும், இறங்கும், ஏறும், சைட்லயே இருக்கும், இல்ல மேல கீழே போகும். ஆனா ஒரே இடத்துல நிக்காது, நவுறாம நிக்காது. விலை ஏறிக்கிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். விலை ஏறுது, இறங்குது, மேல போகுது, கீழே வருது, கீழே சல்லுன்னு மேல போகுது, சல்லுன்னு கீழே வருது. நீங்க எத்தனை நாள் எடுத்து பார்த்தாலும் சரி, எவ்வளோ பின்னாடி எடுத்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு
ஏதோ ஒரு டைரக்ஷன் போயிருக்கும். அந்த டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்றது தான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரேடிங்கோட ஸ்கில். ஓகேவா? ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதை சொல்லி கொடுக்கறது தான் நம்ம ஸ்கில். ஸோ என்னோட டார்கெட் எவ்வளோன்னு சொல்லவா? ஓவரால் என்னோட வந்து இயர்லி டார்கெட் வந்து 25 lakhs. அதாவது யாரு சொன்னா? ஷாம் சொன்னதுதான். ஸோ என்னோடது 25 lakhs. என்னோட அப்ப பர் மந்த்துக்கு எனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு 2 lakhs வேணும். எனக்கு பர் டேக்கு 7,000 வேணும். நான் ஒரு நாளைக்கு 7,000 எடுத்து பர் மந்த் நான் வந்து 2 lakhs எடுத்தாதான் என்னோட அந்த டார்கெட்டுக்கு போக முடியும். ஸோ இந்த மந்த்ங்கிறது பிப்ரவரி மந்த். பிப்ரவரி மந்த் நான் அரௌண்ட் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க ஷோ பண்றேன். ஓகேவா? இது வந்து ஹிஸ்டரி. நான் ஆல் ஹிஸ்டரி எடுத்துக்கிறேன். ஆல் ஹிஸ்டரியில ஓவராலா இங்க இருக்கு. இப்ப எவ்வளவு இருக்குன்னு அக்கௌண்ட் 271,951 டிவைட் பை 100. ஏன்னா இது சென்ட் அக்கௌண்ட். இதை வந்து நான் இதா மாத்திக்கிறேன். ஸோ அரௌண்ட் 27, அதாவது $2,719 என்னோட அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் என்ன பண்றேன்? நான் யூஎஸ்டி டு ஐநார் போட்டுக்கிறேன். எவ்வளவு ப்ராஃபிட் சொல்லியிருந்தேன்? 2,719. சாரி, 2,719. ஸோ 2.462. ஓகேவா? 2.462. அதாவது என்னோட டார்கெட் எவ்வளோ? 2.8. பட் நான் எடுத்தது 2.46, 40,000 எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ 40,000 எக்ஸ்ட்ரா எடுத்தனால எனக்கு அடுத்த மாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாவே இது பண்ணலாம். அண்ட் அது சொல்ல போனா இந்த மாசத்துக்கு நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு. இந்த மாசம் முடியறதுக்கே எனக்கு இன்னும் 20 நாள் இருக்கு. இந்த 20 நாள் நான் ட்ரேட் எடுக்காமலே கூட பொறுமையா இருக்கலாம். அந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து ட்ரேடிங்கோட பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த டார்கெட்ல போறதுனால என்னோட இந்த பர் ஹவர் டார்கெட் நான் மெயின்டைன் பண்றேன். என்னோட பர் டே டார்கெட் மெயின்டைன் பண்றேன். என்னோட பர் மந்த் டார்கெட்டையும் மெயின்டைன் பண்றேன். இதை மெயின்டைன் பண்ணும்போது உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா? உங்களோட டார்கெட் இப்ப நீங்க இதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா அட்டெண்ட் பண்ணும்போது உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா? அண்ட் மோர் ஓவர் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்களா பிரதர்? இது ரியல் அக்கௌண்ட். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்ல? ரியல் அக்கௌண்ட் விசஸ் டெமோ அக்கௌண்ட் தெரியும்ல? ஆரஞ்சு கலர்ல இருந்தா ரியல் அக்கௌண்ட், கிரீன் கலர்ல இருந்தா டெமோ அக்கௌண்ட். ஸோ கிளாசிக்ஸ் அப்படிங்கிறது ரியல், டெமோ அப்படிங்கிறது டெமோ. அந்த ஐடியா அது உங்களுக்கு தெரியும்ல? 100%. ஷோர். ஸோ ஓகே. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம வந்து ப்ரொஃபஷனலா எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் இதுல வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, ஸ்டாக்ஸ்ல ஹோல்ட் பண்ற மாதிரி தான் இந்த செக்டார்ஸ்ல எப்படி ஹோல்ட் பண்ணணும், ஓவர் வியூ அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்றாங்க, அதுல என்னென்ன செக்டார்ஸ் இருக்கு, செக்டாரோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, அந்த செக்டாருக்குள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓவராலா எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, அந்த ஸ்டாக்ஸ்ல யாரெல்லாம் கரெக்டா பை பண்றா, யாரெல்லாம் கரெக்டா செல் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி இன்ட்ராடே பெர்ஃபார்மன்ஸ்க்கு எடுக்கலாம், லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்டாக் அப்படிங்கிறது ஓவரால் 5,000 ஸ்டாக் இருக்கு. ஓகேவா? மார்க்கெட்ல இதுல 1000 ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 1000 ஸ்டாக்ஸ் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன் லிஸ்ட்ல. 1100 சம்திங் இருக்கு. ஸோ இத்தனை ஸ்டாக்ஸ்ல எப்படி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும், கோல்டு ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணலாம்? அது டாக்ஸஸ் விஷயம் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா தான் போகணும். எப்படி சொல்றதுன்னா, டாக்ஸ் அப்படிங்கிறது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு தனியா இருக்கு. அண்ட் நீங்க கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு தனியா இருக்கு. ஒவ்வொரு மார்க்கெட்டும் நீங்க எப்படி டெபாசிட் பண்றீங்க, அந்த பேமெண்ட் மெத்தடை பொறுத்து அண்ட் எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறீங்கிறத பொறுத்து டாக்ஸஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். சென்செக்ஸ்ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சென்செக்ஸ்ங்கிறது சேம் நிஃப்டி 50 மாதிரி தான் ஒரு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த இண்டெக்ஸ்ல வந்து டாப் 30 கம்பெனிஸை வந்து இது பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டாப் 30 கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்க வந்து ட்ரேட் எடுப்பீங்க. நிஃப்டி மாதிரியே தான் இந்த சென்செக்ஸுமே. ஓகேவா? வேற யாருக்காவது எனி டவுட்ஸ்? அண்ட் ஏ இண்டிகேட்டர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட கிளாஸஸ்ல உங்களுக்கு இந்த 40 ஹவர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட் பத்தி சொல்லிக் கொடுப்போம். இந்தியன் மார்க்கெட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கேட்ட ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இருக்கும். அப்புறம் நான் சொன்ன ஈக்விட்டி மார்க்கெட், ஸ்டாக்ஸ் பத்தி எப்படி ஹோல்ட் பண்றங்கிறது இருக்கும். அண்ட் கமாடிட்டி, கோல்டு, சில்வர் அண்ட் மற்ற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எப்படி ட்ரேட் பண்றது அதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அண்ட் அது இல்லாம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஏஐ பத்தி நான் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் அடிஷ்னலா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் சொல்லிக் கொடுப்பேன்.
ஓகேவா? அண்ட் இப்ப நீங்க கேட்ட அந்த டாக்ஸ் கால்குலேஷன்ஸ் அந்த கண்டென்ட் எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் இதை தாண்டி அடிஷனல் லெவல்னு போறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன். கிரிப்டோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிப்டோனா என்ன, பிட்காயின் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி மைன் பண்றாங்க, அதுல எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், அதுல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணலாம், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இது இல்லாம அடிஷ்னலா நான் உங்களுக்கு என்னெல்லாம் எடுப்பேன் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ஓகேவா? மணி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், அண்ட் ஓவரால் ஹியூமன் சைக்காலஜி எந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நான் இந்த இடத்துல நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிருந்தா எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். கரெக்டா? நான் ஹோல்ட் பண்ணிருந்தா இன்னும் ஒரு $30 எடுத்திருப்பேன், ஒரு $3000 சேர்த்து எடுத்திருப்பேன். பட் என்னோட ப்ராஃபிட் போதும். நான் இப்ப இதை உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக இந்த ட்ரேட் எடுத்தேன். ஆக்சுவலா நான் இன்னைக்கு பண்ண ப்ராஃபிட்டே ஓவரால் போதும். இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் எடுத்ததே எனக்கு போதும். பட் இருந்தாலும் நான் எடுத்ததுக்கான ரீசன் இப்போ ஒரு பிராக்டிஸ் காட்டலாம், டெமோ இப்படிதான் ஒர்க் ஆகுது, இப்படிதான் எடுக்க முடியும். அதாவது எப்ப போதும்னு நிப்பாட்டணும் அப்படிங்கறதான் மெயின் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஹியூமன் சைக்காலஜி அண்ட் மார்க்கெட் சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், அந்த ரியாக்டுக்கு என்ன அர்த்தம், எப்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு தனியா சொல்லிக் கொடுப்பேன். ஹியூமன் சைக்காலஜி, மார்க்கெட் சைக்காலஜி, இது எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. இது எல்லா கண்டென்ட்டுமே இந்த 40 ஹவர்ஸ்ல நீங்க கத்துக்கிட்டு போகும்போது இது கூட அடிஷனல் பெனிஃபிட்டா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைவ் ட்ரேடிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் எப்படி உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிச்சனோ அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க நம்ம கிளாஸ் முடிக்கும் போது உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து ரியல் மணி இல்லாம டெமோ அக்கௌண்ட்ஸ்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம். அந்த ப்ராக்டிஸ்ல நீங்க தாராளமா டவுட் எனக்கு கால் பண்ணுங்க, என்னோட நம்பர் ஷேர் பண்றேன். ஓகேவா? இந்த இதுல வந்து உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்டா 5 நாள் லைவ் ட்ரேடிங் இருக்கும். அதுல இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ட்ரேட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்போம். அந்த டெமோ அக்கௌண்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, எங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிப்பீங்க. இப்ப நான் ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி பிளாங்க் எடுக்காம எனக்கு அனலைஸ் பண்ணி சொல்லுவீங்க. இது வந்து பை ட்ரேடு, இங்க இருந்து மார்க்கெட் வந்து இங்க திரும்பும், இங்க இருந்து மார்க்கெட் இங்க போகும், இங்க இருந்து மார்க்கெட் இந்த கண்டிஷனால ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி நீங்க கான்பிடென்டா ட்ரேட் எடுக்கிற மாதிரி பிராக்டிஸ் கொடுப்போம். வேற யாருக்காவது எனி டவுட்ஸ் இருக்கா? ஆறுமுகம், பாலஹர்ஷன், பாலாஜி, பேட்மேன், தினேஷ், ஷாம், தனபால், தினகரன், மத்தவங்க கிளாஸ்க்கு பே பண்ணணுமா? ஆமா, இது வந்து பெய்ட் கிளாஸ் தான். ஃபர்ஸ்ட் டே டீடைல்ஸ் கிளியர் வியூ. ஃபர்ஸ்ட் டே டீடைல்ஸ் கிளியர் வியூ மீன்ஸ் இது வந்து நம்மளது ஒரு ஃப்ரீ வெபினார். இது வந்து இந்த வெபினார் எதுக்குன்னா மார்க்கெட்னா என்ன, எப்படி ட்ரேட் எடுக்க போறோம், எவ்வளவு டார்கெட் வைக்கணும், என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதோட ரிஸ்க் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற இது வந்து ஒரு ஃப்ரீ வெபினார். ஃப்ரீ வெபினார் நம்ம டெய்லியுமே கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? டெய்லியுமே புதுசா வரவங்களுக்கு நம்ம இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதை தாண்டி நம்ம ஃப்ரீ வெபினார் மோஸ்ட்லி இந்த வீக்கோட க்ளோஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் நம்ம டீமோட நம்பர் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம் நான் சேட்ல ஷேர் பண்றேன். நீங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஓவரால் டீடைல்ஸ், ஃபீஸ் பேமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்ப ரஃப்லி கேட்கிறேன் என்னன்னா, இப்போ உங்களுக்கு 100% ஒரு ஐடியா இருக்கா மார்க்கெட்ல எவ்வளவு எடுக்க முடியும் அண்ட் உங்களோட டார்கெட் எடுக்கிறது எவ்வளவு ஈஸி? நீங்க சொன்ன 15 lakhs 5 lakhs டார்கெட் எடுக்கிறது எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் தானே. நம்ம சைட்ல இருந்து சொல்ல போனா இது வந்து ஈஸியா இருக்கு உங்களுக்கு டீச்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நான் சொல்லி கொடுக்கறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல்ல எவ்ரி ஒன். இப்ப நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல, இதுதான் ட்ரேட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாடலா எடுத்து காமிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கு. ஷூர். இதே மாதிரிதான் நம்ம வந்து ஓவரால் கிளாஸஸ், ஃபுல் கிளாஸஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறோம், இதை வந்து எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லயும் இதே மாதிரிதான் சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு இதே மாதிரிதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இப்ப நான் உங்களுக்கு டவுட் கேட்டா எப்படி சொல்றேனோ இதே மாதிரிதான் நம்மளோட எல்லா டியூட்டர்ஸுமே, நான் இல்ல எல்லா டியூட்டர்ஸுமே 1 hour கிளாஸ உங்களுக்கு 2 hours கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுப்பாங்க. அன்டில் யூ ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். நீங்க எவ்வளவு டவுட் கேட்டாலும் அந்த டவுட்டை கிளியர் பண்றதுதான் ஆஸ் அ டியூட்டரா எங்களோட ஒர்க். ஸோ கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு அதோட கிளியர் ஐடியாஸ், அவுட்புட்ஸ் எல்லாமே கொடுப்போம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் நாங்க ஆல்ரெடி சொல்ல போனா எங்களோட மார்க்கெட் பிரைஸ் தான் இது வந்து லீஸ்ட் பிரைஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டோம்னு இல்ல. இஃப் ஒரு பல்கா ஒரு 3 பேர் 4 பேரா ஜாயின் பண்றீங்க அப்படிங்கும்போது நம்ம சைட்ல இருந்து ஏதாவது கன்செஷன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்ல நம்ம அட்மின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? மார்க்கெட்ல இந்த பிரைஸுக்கு கம்மியா
இதை விட கம்மியா பண்றவங்க கண்டிப்பா இல்ல. மோர் ஓவர் நிறைய இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம்குள்ள போனாலே டீச்சிங் ஒரு கிளாஸ் வைஸ் அப்படின்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருமே சொல்லிக் கொடுக்குறாங்க, பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கா, ஃபாலோ அப்ஸ் இருக்கா, ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட் பண்றாங்களா, அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம வந்து இதுல பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டியூட்டர் நம்பர் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டவுட் இருக்கு, பேசணும் அப்படின்னா நம்ம டீம்ல இருக்கவங்க கிட்ட ஜஸ்ட் டியூட்டர் நம்பர் கொடுங்க, நான் வந்து பேசுறேன், டிஸ்கஸ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அவங்களுமே சொல்லுவாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் கேட்டிருந்தீங்களா, நீங்களுமே ஜஸ்ட் என்னோட நம்பர் வந்து மேம்கிட்ட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்க ஃபர்தரா கால் பண்ணுங்க, நம்ம ஃபர்தரா பேசலாம். அண்ட் ஓவரால் ட்ரேடிங்கிறது சிம்பிள். வாங்குறோம், விற்கிறோம், மார்க்கெட் எப்ப ஏறுது இறங்குது அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஓகே, வேற யாருக்காவது எனி டவுட்ஸ்? இன்னைக்கு செஷன் வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? Sir, I have doubt, sir. Sir, சொல்லுங்க 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 சொல்லுங்க. சார் ட்ரேடிங்லேயே ஒரு 3 டைப் சொன்னாங்க சார். ஹை, மிட்டு, லோ. அதுதான் என்ன சார்? அப்படி அது என்ன சார் மீனிங்? அது என்ன சார், எதை சார் குறிக்குது? ஹை மிட் லோங்கிறது ரிஸ்க் ஃபேக்டர்லயும் வரும், ப்ராஃபிட் ஃபேக்டர்லயும் வரும், உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ட்ரேடிங் டைப்ஸ்லயும் வரும். அதாவது நீங்க இப்ப யார் சொன்னான்னு சொல்றீங்க? அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க சொன்னது ஃபுல்லா சொல்ல முடியுமா? அதாவது அவங்க டெஸ்லால இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். அவங்க ஆனால் மிட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆனா அந்த மிட்ல என்ன சார், அது எது மீனிங்? ஓகே ஓகே ஓகே, நீங்க சொல்றது புரியுது. மிட்ங்கிறது இப்ப நான் சொன்ன ரிலையன்ஸ் சேம் எக்ஸாம்பிள் தான். இப்ப நான் ரிலையன்ஸ் சொன்னேன்ல, ஒரு பிரைஸ் ரேஞ்சில எப்ப வாங்கணும். இப்ப நான் டே வைஸ் எடுத்துக்கிறேன், மந்த் வைஸ், வீக் வைஸ். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மந்த் வைஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஹை ரீஜன். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு கம்மி, அப்படியே ஏறினாலும் ரொம்ப ஏறுறதுக்கு ஏறுமுன்னு தெரியல. இது வந்து மிட், ஏன்னா இங்கிருந்து மார்க்கெட் விழுவணும் இல்லைன்னா ஏறணும். ஸோ எனக்கு ப்ராஃபிட் ஃபேக்டர் அதிகம். இது வந்து லோல இருந்து மார்க்கெட் பெருசா இதுக்கப்புறம் விழுவறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா இதுக்கப்புறம் ஏறதான் போகுது. அப்படிங்கறதான் 3 மிட் ரீஜன்ஸ் சொல்லுவோம், 3 ரீஜன் சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல வந்து நீங்க பாப்பீங்க, எப்ப வாங்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து 962 போகுமா அப்படின்னா டவுட். ஏன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கு, இந்த கம்பெனி நெகட்டிவா போறதுக்கு பாசிபிள் இருக்கானா? இல்ல. போன வருஷம் ஃபுல்லா நெகட்டிவா இருந்தாங்க, நெகட்டிவா ரெக்கவர் பண்ணி மேல போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாசமும் ஜனவரி மாசம் நெகட்டிவ்ல இருந்தது, பிப்ரவரி மாசம் இப்ப பாசிட்டிவ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஒரு கம்பெனி நெகட்டிவ் போனா அடுத்த நெகட்டிவ் எது வரைக்கும் போகும்? ஆக்சுவலா அடுத்த நெகட்டிவ் மார்க்கெட் நெகட்டிவா பாசிட்டிவா போச்சுன்னா மேல வரைக்கும் போகும், அண்ட் நெகட்டிவா போச்சுன்னா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஓவரால் அனலைஸ் எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கும். அண்ட் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேக்சிமம் மார்க்கெட் போனா அடுத்த ஹை எங்க போகலாம், சாரி ஷார்ட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அடுத்த ஹை எங்க போகலாம். ஓகேவா? நான் பிளாட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து இங்க இருந்து எனக்கு திரும்புது அப்படின்னா அடுத்த ஹை எங்க போகலாம், எங்க போகணும்னா நான் எங்க வாங்கணும், நான் எங்க வாங்கினா எங்க என்னோட டார்கெட் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. நான் எங்க வாங்கணும், என்னோட டார்கெட் எங்க வைக்கணும், என்னோட ரிஸ்க் ஃபேக்டர் நான் எங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும். ஓகே ஓகே ஆல் புரிஞ்சுதா? ஷூர். ஓகே ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ பாதியில் தான் அந்த ஃபுல் வீடியோ கிடைக்குமா ப்ரோ? நான் ஃபுல் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேவா? ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், நான் ரெக்கார்டிங் வந்து ஷேர் பண்ண சொல்றேன், பாருங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்காவது எனி டவுட்ஸ்? வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ல? ஓகே, தேங்க்யூ.